அந்த அம்மா தங்கான் தான் கூட்டாங்க நீ அந்த அம்மா மேலே ஒரு கண்ணா தாங்க நான் பாத்துக்கிட்டு தாங்கிறேன். ஏன் தெரியுமா? நான் பெரிய மகாராணி அவர் இருக்கிறாள். ஆமா. நீ சின்ன மகாராணி அம்மா அவர் இருக்கிறாள். ஆமா. ஆளு பிரிச்சு போட்டு பாரு. நான் உயரம் நீ குள்ளம். அதுல பண்ண என்ன விட ஒரு 2 அடி உயரம். தண்டா அக்கா ஆமா பாத்தியா ஆமா யாவ ஜெயின் சொல்லுனே சொல்லுனே எனக்கு ஒரு மன தெரியா என்னக்கா தண்டா அக்கா நீ என்ன 2 மாசம் முழுவதும் இருக்கறியா இல்லக்கா ஒருவேளை நீங்க ஒரு 4-5 மாசம் முழுவதும் இருக்கீங்களா? ஆமா என்னக்கா அம்மா மாசமா இல்லம்மா அம்மா குண்டா தாங்கறாங்க. குண்டாகல கேண்டி தங்கா அக்கா உன்னை கேட்ட எடி கேக்குறியே நான் கல்யாணம் ஆகும் 4 கோல் கொண்டு இது வரலையோ என் வயித்துல காயாப்பியா இல்ல நான் என்னைக்கு பாத்துறோம் அன்னைக்கு பாத்து கடி பழுது இல்லாத அப்படியே தான் நிக்கிறேன். நானும் அப்படியே தான் கேக்குறேன். எப்ப திரும்ப கேக்குறீங்களா? நானும் அப்படியே தான் கேக்குறேன். சரி அப்படி இருந்தாலும் நீ வா நானும் அப்படியே தான் கேக்குறேன். காலைல 10 இட்லி வச்சு சாப்பிட்டு முன்ன வரும். அடியாங்களா பாஜரே இருவரே பாரி பாத்தியாடா நீ காந்தாடமா நான் என்ன பாத்தியாடு தெரியுமா? ஏண்டா இவர் சொல்றாரு மாதர இருவர் வருவரே இந்த மாங்கனி தர பேரு சொல்றாரு. இவர் எதுக்கு பண்ணாரு புத்திர காமியாதியாக செய்ய பல முடிவுகள் எடுத்து புத்திர சந்தானம் உண்டு ஒரு பெருமரு அதை பற்றிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. இவர் சொல்றாரு மாதர இருவர் வருவரே மாங்கனி தர பேரு சொல்றாரு. இவர் பெரிய மாமரம் பார்த்து உச்சங்கள்ல ஏறி ஒரு மாங்கனி கொண்டு வந்துக்கிறாரு. அந்த மாங்கனி சாப்பிட்டா குழந்தை பிறகுமா இல்ல பால் ஊட்ட முடியுமா சீராட்ட முடியுமா என்ன பண்ண முடியும்? அந்த மாங்கனி எடுத்து போய் அதாவது காண போனார் மாங்கனி எடுத்துட்டு வந்தாரு. அதோட ஒரு மானும் மயிலோ சிங்கமோ புலியோ கரடியோ கேதியோ பண்ணியோ பண்ணியோ கொண்டு வந்திருக்கலாம். அது வந்து மாங்கனி சொல்றாரு நீ என்னங்கறியா மாம்பழம் மாம்பழம் லோடு 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 லோடா வந்து அடிக்கோ அத்திகை கொட்டிகை இல்லாதோ இந்த ஒரு கொட்டிகை போற போடியா எந்த ஒரு ஏய் அங்க போய் காட்டு போ என்ன காமிக்கிற ஒரு எவ்வளோ மாங்கனி மாங்கனியே என்ன டேய் வாங்கடா பாத்தியா உனக்கு தெரியுதா
மாங்கனி சாப்பிட்டோ கும்மாடி சாப்பிடலையா மல்கோவா சாப்பிடலையா அவ்வளோ மாங்கனி சாப்பிட்டு எவ்வளவு பயம் சாப்பிட்டுருவோம் ஊறுகாய் போட்டு சாப்பிட்டுருவோம் பண்ணி சாப்பிட்டுருவோம் அதை விட ஒரு மான்கன்றோ ஒரு பசுகன்றோ கொண்டு வந்தா குழந்தையா பாவித்திருக்கலாம் இந்த மாங்கனி கொண்டு வந்தா எப்படி இருக்கும் இது சாதாரணமாக நினைக்காது. மகிமை உள்ள மாங்கனி. மகிமை வாய்ந்த மாங்கனி சொல்றீங்க. இந்த சாதாரண மாங்கனி இல்ல, மகிமை வாய்ந்த மாங்கனி. இது மகிமை பத்தி சொல்லி பார்க்கலாம். இந்த மாங்கனியை நீங்கள் இருவரும் புதித்தால் 10 மாதம் சென்ற பிறகு அழகாக ஒரு பிள்ளை பிறப்பா. இந்த மாங்கனி சாப்பிட்டா குழந்தை பிறக்குமா? ஆமா. அப்பேற்பட்ட மகிமை வாய்ந்த மாங்கனி இருந்தா கூட நான் சாப்பிடுறேன். இருந்தா கூட நான் சாப்பிடுறேன். அவளுக்கு கூட அந்த அப்படி பத்துவா. இவளுக்கு கூட இந்த அப்படி பத்துவா. அவள விடாது. அவளுக்கு இல்லையா இது எல்லாம் தலாவை கொஞ்சம் கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சோண்டு கொடுங்க பட்டி மட்டும் கொடுங்க. இந்த மாங்கனி உங்களுக்கு யாரு கொடுக்க போறீங்க? ரொம்ப நாளா குழந்தை இல்ல எங்க பாட்டிக்கு. யார் உங்க பாட்டிக்கு? உங்க பாட்டிக்கு என்ன வயசு? உங்க பாட்டி கொடுக்கணும். பாட்டிக்கு 95 வயசு. ஒரே ஒரு பெண்ணு கிடையாது. அது சின்ன வயசுல பார்த்தது எனக்கு பெரிய கொடு நல்லா ஷாப்பிங் நடப்பா பாட்டி. ராஜா குடுங்க பாட்டிய. உண்மைதான் இருக்கட்டும். முதல் வந்தவன் நான் தான். இந்த முதல் எனக்கு தாலி கட்டுவது நீதான். உண்மைதான். அதனால இந்த மாங்கனிய மூத்த மணிக்கு தான் கொடுக்கணும். நான் தான் சாப்பிடணும். நான் தான் கர்ப்பமா இருக்கணும். நான் தான் குழந்தை பெற்றுக்கணும். முதல் வந்த மனைவி தான் கொடுக்கணுங்க மாங்கனி. உண்மைதான். உனக்கு கொடுத்து விட்டால் நாட்டு மக்கள் அனைவரும் என்னை பார்த்து நாட்டு மன்னரானவர் இறைவனை விட்டு மூத்தவனுக்கு கொடுத்துட்டாங்க சாதனையா பேசுவாங்களே. சாதனை கல்யாணத்து வச்சாலும் மொத்தம் நான் ஏத்துக்கிறேன். அதனால மூத்த மனைவிக்கு மாங்கனி கொடுத்துட்டாரு. இளவு மணியை மறந்துட்டாரு. இவெல்லாம் ஒரு மன்னனு இகழ்ச்சியா பேசினா என்ன சார்ந்தது? பழிப்பா பேசினா என்ன சார்ந்தது? எல்லாம் நான் ஏத்துக்கிறேன். பாவம் மட்டும் நான் ஏத்துக்கிறேன். புண்ணியத்தை நீ ஏத்துக்கோ. நீ என்னதான் சொன்னாலும் சரி இறைவனை கேட்டு உனக்கு தர.
உனக்கு ரெண்டு பொண்டாட்டி என்ன? ஏய் இளையவளை கேட்கல பாடி வைங்க பாடி போடு என்ன அறிவே ராயா என்ன சோமே ராயா என்ன சொல்லாரே டேய் கூப்ட எங்கடி வாங்குறது அந்த சேலை மாதிரி வட்டேறா சேலை கல்த்தியா நான் சேலை கல்த்தி ஏண்டா அவ சொன்னாரே அது இரண்டாவதுல கேட்டு எனக்கு கொடுத்து தரனே இளையவளை கேட்டு எனக்கு கொடுத்து தரனே நீ கேட்டா கேளு விட்டா விடு ஏண்டா மாட்டு கட்டு கொட்டை கட்டதா அதானே கோய் கட்டு மஞ்சா இருக்கதா பாய் கட்டு தலகாணி போறதா அதானே இல்ல மாமியார் கட்டு பொண்டாட்டான அதாவது ஏமா பெரிய மாடை புடிச்சாந்துட்டு சின்ன கொட்டாவை கட்டி விட்டு மாட்டை புடிச்சி நொய்யி 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 நான் நொய்யுமா போவாதுமா உள்ள போகுமா போவாது மாட்டை கேட்டு கொண்டாங்க சொல்றேன் அதனால அவர் சொல்றாரு ஜனவரி நியாயம் ஜனங்கள சட்டம் ஜனங்கள பவர் ஜனங்கள திட்டம் யாருக்கு போங்க யாருக்கு போங்க அவளை கேட்டு மாறி வந்தா என்ன சொல்றோம் எப்படி கேக்குற அவன் கேட்டு கொடுங்க அங்க முடியாது ஏய் கேட்டு போடி வருமா சரி போ டேய் டேய் காலுகளா டேய் இங்க வாங்க அங்க போ டேய் அங்க நில்லு நான் கூப்பிட்ட பிறகு வா இங்கயா என் மனைவி அடி பொற்பண்ணே ஒரு ராஜான ஒரு மதிப்புல ஒரு கணவன் மதிப்புல என்ன போய் இடிக்கிறேன்றால கணவன் கூட ராஜா மந்திரினா அடி பொற்பண்ணே அடி அண்ணாமே பெருமானிலே எனது அழகு கூறிய அண்ணானியே அண்ணாமே எனது பெருமானிலே அழகு கூறிய அண்ணாவள் உரையே அதினவள் வரையே கோராமல் இருப்பாயோ இதை முதல் பூதிக்க மனம் ஒரு உனக்கு கோபமே வேணாம் என்னுடைய இளைய மனைவி ஆசை மனைவி ஆமா இந்த மாங்கனிய உனக்கு கொடுக்கலாம்னு என் மனது என்ன இருந்தாலும் உன்னுடைய அக்கா தமைக்கு இருக்கு அல்லவா உன்னுடைய அக்காவுக்கு கொடுக்குறேன் அதனால மனம் பொறுத்திருப்பாய் வேணும் போதும் போதும் வேணாம் 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 அதான் இருக்கா